ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி, ஹனி சில்லி பேபி கார்ன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி எதில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 10 வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாங்க. அது கூடவே ஒரு சின்ன கட்டு வெங்காயத்தால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அந்த பேபி கார்னை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 விசில் விட்டால் தான் அந்த பேபி கார்ன் நல்லா வேகும். வேக வச்சு தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த பேபி கார்னை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம பேபி கார்ன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேபி கார்னுக்கு தேவையான அந்த கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த பேபி கார்ன் வேகிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது உப்பு பார்த்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேபி கார்னில் இருக்கிற ஈரப்பசையே போதும், உங்களுக்கு நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு எல்லாமே நல்லா அதில் ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியுதா, எல்லா மாவுமே நல்லா அதில் கோட் ஆயிடுச்சு. அந்த உப்பு மிளகு எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேபி கார்னை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. போடுறப்ப இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு தனித்தனியாக வரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேபி கார்ன் நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். ஏற்கனவே அது வெந்த பேபி கார்ன் தான், அதனால் ரொம்ப நேரம் எண்ணெயில் வைக்க தேவையில்லை. நல்லா முருகலாக ஆனதும் நம்ம டக்குன்னு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் வடிச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பேபி கார்ன் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போது அதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவுமே பொரிக்கிறப்போ ஒரு தட்டில் நல்லா திக்கான டிஷ்யூ போட்டு அதில் போட்டு வைக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற டை வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நம்ம அதில் ஃபுட் போடுறப்போ அந்த டை எல்லாம் வந்து அந்த ஃபுட்டில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது உடம்புக்கும் ரொம்பவே கெடுதல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்கான டிஷ்யூ உங்களுக்கு கிடைக்கிது கடையில். அந்த கிச்சன் டிஷ்யூஸ் வாங்கி அதை ஒரு பிளேட்டில் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயும் நல்லாவே அப்சார்ப் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்த செட் பேபி கார்ன் போட்டுடலாங்க. இந்த மாதிரி எல்லா பேபி கார்னையுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பேபிகார்ன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக வச்சுட்டு நம்ம சாஸை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பேபிகார்ன் பொரிச்சு அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 வெள்ளை பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம எதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக குடமிளகாய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வணங்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இது ஹனி சில்லி பேபிகார்ன்றனால கண்டிப்பாக ஹனி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வெங்காயமெல்லாம் நம்ம ரொம்ப வணக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பொதுவாக குழம்புக்கெல்லாம் வணக்கிற அளவுக்கு ரொம்ப வணக்கக்கூடாது. 1-2 இந்த க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாஸ் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக அந்த இடிச்ச தூள்னு சொல்லுவாங்க. அதாவது வரமிளகாயை ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் நல்லா திக்காயிரும். பாருங்கள், அதுக்குள்ளவே நல்லா திக்காயிருச்சு. இப்போ அந்த சாஸ் உள்ள உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பொதுவாக சோயா சாஸ்லேயே உங்களுக்கு உப்பு இருக்குது, அதனால் உப்பு சேர்க்குறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபிகார்ன் எல்லாம் அந்த சாஸில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம சாஸ் ரெடி பண்ணதுமே ஒரு தடவை உப்பு, காரம், அந்த இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏதாவது போடுறதுன்னா போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ரா வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேபிகார்னில் எல்லா பக்கமும் கோட்டார அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தால சேர்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹனி சில்லி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு எல்லாமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். சரி வாங்க அதை பிளேட் பண்ணிடலாம். இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் வருதுங்க, அதனால் நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் ஹனி சில்லி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹனி சில்லி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். மறக்காம ஃபேபுலஸ் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.